ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு தவணைப்பொடின்னு சொல்லுவாங்க. அது வந்து சம்மந்தி பொடிவுன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. அதை செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு கூட இட்லி தோசை கூட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இதை வந்து எல்லாத்துக்குமே காம்பினேஷனாட்டு தொட்டு சாப்பிட நல்ல உரப்பாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து சூரங்குடியில் தவணைப்பொடின்னு சொல்லுவாங்க. இதை இதுக்குள்ளே தேவையான பொருள்லாம் பார்ப்போம். இதுக்கு ஒரு தேங்காயை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு மல்லி, முழு மல்லி எடுத்து இதையும் நல்லா வறுக்கணும். அதுக்கு கூட நம்ம உரப்புக்கு தக்கன நான் 6 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உரப்பு 7 8 எடுத்துக்கிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு. இதுக்கு கூட காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிக்குமோ அதுக்கு தக்கன. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இப்படி நான் பிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதை ரேஸாக வறுக்கணும். இது வந்தால் தான் மிக்சியில் அடிபடும். அதுக்கு வேண்டி இப்படி பிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. அதுக்கு கூட உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன், ட்ரை ஆட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம சம்மந்தி பொடி, அதாவது தவணைப்பொடி முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியை வறுப்போம். மல்லியில் மணம் வரணும். மணம் வந்து நல்ல கிறிஸ்பியான உடனே இதை இன்னொரு நம்ம வந்து உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தையும் கொஞ்சம் செவக்க மணம் வர்றது மாதிரி வறுக்கணும். இது நல்லா வறுபட்டாச்சு, நல்ல மணத்து கலர் மாதிரி வந்தாச்சு. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு அதையும் போட்டு லைட்டாக வறுத்தா போதும். நல்லா போட்டு வறுப்போம். தேங்காய், அதுக்கு கூடவே வத்தலையும் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுக்கணும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்படி கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டு வரணும். இதில் மாய்ஸ்சரைசரே இருக்கக்கூடாது. இப்படி நல்லா வறுபட்டால் தான் நல்லா பொடியும். நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு டைம் எடுக்கும். நம்ம பச்சை தேங்காயை போட்டு வறுக்கும்போது டைம் எடுக்கும். குறைஞ்சது 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா முருவை இப்படி வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு கூடவே இப்படி வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். கூட காயப்பொடி 1/4 ஸ்பூன் காயப்பொடியும் போட்டு வறுத்துக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுவோம். தேவைன்னா 2 பார்த்து. இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் பொடிக்க போகிறோம். பொடிச்சு எடுத்தால் சம்மந்தி பொடி ரெடி. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அதுவும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் வத்தல், மல்லி, உளுந்து இதை போட்டு பொடிச்சிட்டு அதுக்கு கூட தேங்காய் போட்டு அரைக்கலாம். இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு அதுக்கு கூட புளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக தவணைப்பொடி அடைஞ்சி வந்திருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நல்ல ஆகாது, திருப்பிருப்புன்னு தான் இருக்கும். இது அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட, இட்லி தோசை கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் இது மாதிரி செய்வாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதே ரெசிப்பியை இப்படியே செய்யுங்க. சூப்பரான தவணைப்பொடின்னு சொல்லுவாங்க, சம்மந்தி பொடின்னு சொல்லுவாங்க. இதை செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.